எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் மீதும் தொடர்ச்சியாக கடந்த 10 மாதங்களாக பல வழக்குகளை தொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தைலாபுரம் கும்பல். அதோடைய பிம்பமாக தேர்தல் ஆணையம், சென்னை உயர்நீதிமன்றம், தற்பொழுது சென்னை உரிமையியல் நீதிமன்றம் வரைக்கும் பல வழக்குகளை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு தான் சொந்தம், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது, அதோடைய சின்னம் முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பல வேலைகளை தைலாபுரம் திமுக கும்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக நாமளும் நம் மக்களுக்கு பல புரிதல்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம் கடந்த 8 மாதங்களாக. தற்பொழுது நேற்றிரவு ஒரு மாபெரும் சம்பவம் தைலாபுரம் கும்பல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி உரிமையியல் நீதிமன்றத்துல கோரிக்கை வச்சாங்க, சின்னம் எங்களுக்கு தான், கட்சி எங்களுக்கு தான், அதற்காக நீங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல சிவில் கோர்ட்ல தைலாபுரம் கும்பல் அணுகியிருந்தாங்க. அந்த வழக்கம் விசாரணை வந்தது. விசாரணை வந்த பின்னாடி நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 தரப்புல இருந்தும் உங்களுடைய ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா எட்டு கொடுங்க, யாருக்கு கட்சி சொந்தம், யாருக்கு சின்ன சொந்தம், ரெண்டுமே யாருக்கு சொந்தம் அப்படின்ற விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன் கட்சியும் சின்னமும் யாருக்கு தனிப்பட்ட முறையில சொந்தன்ற வரைக்குமே நம்ம சொல்லிடலாம். இதற்கு மார்ச் 9ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை விசாரணைக்கு எடுத்துட்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த சம்பவத்தை எடுத்து தைலாபுரம் கும்பல் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது, மிகப்பெரிய ஒரு சம்பவம் லோடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை சமூக வலைதளங்கள்ல பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதோடைய பிம்பமாக நேற்றிரவு என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, அவசரமாக அவங்க உரிமையியல் நீதிமன்றத்துல போடப்பட்ட ஒரு வழக்கை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதோடைய சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது சும்மா கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க சும்மா வழக்கு போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல அபராதம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த எச்சரிக்கைக்கு பயந்து நேற்று இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வழக்குல பல குளறுபடிகள் செய்யப்பட்டிருக்கு. ஏன் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சிக்னேச்சரே தவறுதலாக பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளும் உலாயிருக்கு. இதனால ஒருவேளை அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த வழக்கை தொடுத்த அருள் அப்படின்ற ஒரு தற்கொலை வக்கீல் இருப்பாரு, ஒரு நீதிபதினு தன்னை சொல்லிக்கிட்டு சுத்துவாரு. அந்த தற்கொலை வக்கீல் பயங்கரமா மாட்டிப்பாங்க. ஸோ அதோடைய பிம்பமாக என்ன பண்றதுன்னு தெரியாம நேற்றிரவு அவசரமாக நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கோர்ட்ஸ்ல அந்த விஷயம் வித்ட்ரா பண்ண போறாங்க அந்த வழக்கை. எதுக்கு இந்த வேலை? தைலாபுரம் கும்பலுக்கு, தைலாபுரம் திமுக கும்பலுக்கு எதுக்கு இந்த வேலை? 87 வயசு இருக்கிற அந்த பெரிய மனுஷனை எப்படியாவது ஏமாத்தி திமுகவோட பார்த்தீங்கன்னா எப்படியாவது கூட்டணியை எடுத்துட்டு போய் இந்த கட்சியை ஒழிச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா நாசகோஷம் பண்ணி வன்னியர்களுடைய பார்த்தீங்கன்னா வாழ்வியலை குட்டி சேவரா மாத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறீங்களேடா. நீங்கள்லாம் இந்த வன்னியர் சமூகத்துல போறது எந்தரா நிலத்தை அந்த சமூகத்துக்கு கொடுக்க போறீங்க? தைலாபுரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கே நான் கேட்கறேன். நான் அதுல உண்மையாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது பற்றோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கேள்வி வைக்கல. இது போன்ற பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி வேலைகளை பார்த்துக்கிட்டு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பார்த்தீங்கன்னா பதவிக்காக இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சே தீருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திமுக போட்டிருக்கிற பிச்சைக்காக இப்படியாப்பட்ட பெரும் வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களே. வன்னியர்களுடைய சாபெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பமும் நீங்களும் நல்லா இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். நான் 10.5% கடந்த 5 வருடமாக இல்லாம இந்த சமூகம் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்குது. 3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் லெட்டரை எழுதி வச்சுட்டு இறந்து போனா, எனக்கு 10.5% கிடைச்சிருந்தா நான் வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா, இந்த திமுக போட்டிருக்கிற உரைக்காக திமுக பார்த்தீங்கன்னா எடுபடிகளாக இருந்துகிட்டு கடந்த 10 மாதங்களாக இந்த தைலாபுரத்துல உட்காந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட வேலையை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் சத்தியமா நல்லா இருக்க மாட்டீங்க. நான் நேரடியா சொல்றேன். தேர்தல் ஆணையத்துக்கு போறீங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடர்ச்சியா வழக்கு கொடுக்குறீங்க, டெல்லி உயர்நீதிமன்றம் செருப்பு அடிச்சிச்சு, தேர்தல் ஆணையம் செருப்புல அடிச்சிச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணியும் கூட இன்னுமா அடங்கலையாடா? வன்னியரோட ரத்தத்தை பார்த்தீங்கன்னா உறிஞ்சி அப்படி திமுக கேட்ட வன்னியர்களை அடக வச்சு என்ன சுகத்தடா நீங்க எல்லாம் பெற்ற போறீங்க? நான் கேட்கிறேன். நான் 87 வயசுல இருக்கிற பெரிய மனுஷனை மகளை வச்சு பல வேலைகளை பார்த்து விட்டீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஆமா என் பெரிய மக சொல்றதுதான் உண்மை, என் பேர பிள்ளைங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதற்கு கூடவே ஜி கே மணின்ற ஒரு
கூடவே உட்காந்துக்கிட்டு எதையாவது வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு, ஐயா இதுதாங்க ஐயா, இதை நாங்க பண்ணிட்டோங்க ஐயா, அதை பண்ணிட்டோங்க ஐயா, கட்சி நமக்கு தான் ஐயா, நம்ம பக்கம் தான் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் இருக்கிறாங்க ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம பக்கம் தான் இருக்குதுன்னு சும்மா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு வேதாளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காதுல ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரும் வேலையை ஜி.கே. மணி பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய குட்டி சேவரான வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதை நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து புரிஞ்சுக்கணும். அவ்வளவு அசிங்கமா இருக்குங்க. எதுக்குடா வழக்கு போடுறீங்க, எதுக்குடா வந்து வித்ட்ரா பண்றீங்க? அப்படி வந்து கட்சியை வந்து சீரழிச்சு, அப்படி வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய வாழ்வியலை சீரழிச்சு என்ன சுகத்தடா வந்து அனுபவிக்க போறீங்க? நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழிச்சு என்ன சுகத்தடா வந்து நீங்க எல்லாம் பெற்ற போறீங்க? இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதடா வந்து பெற்ற போகுது? நான் கேட்கிறேன். நான் அடுத்த தலைமுறையோட தலைவரா நிக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒழித்தே தீர்வேன்னு கடந்த 10 மாதமா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு திமுக போட்டிருக்கிற பொறைக்காக வந்து இப்படியாப்பட்ட ஒரு வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களே, தைலாபுரத்துல உட்காந்துக்கிட்டு அசிங்கமா இல்ல? இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளியாவது வந்து வன்னியர்களுக்கு நல்லதா, ஒரு நன்மை ஏதாவது வந்து நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக போயும் திமுக போட்டு இருக்கிற பொறைக்காக, திமுக வன்னியருடைய பிரதான எதிரிடா. திமுக வந்து வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் கிடையாது, திமுகவை தமிழகத்திலிருந்து புடுங்கி வந்து எரியிற ஒரு பெரும் வேலையை ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகமே வந்து செய்யணுமா இல்லையா? நமக்கு அவ்வளவு துரோகங்களை திமுக பண்ணிருக்கு. அப்படியாப்பட்ட துரோகத்தை வந்து இழைச்சிருக்கிற திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த தைலாபுரத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே, எங்களுடைய சாபெல்லாம் வாங்கி எங்களுடைய கஷ்டங்கள்லாம் வாங்கி இப்படி பிழைக்கணும் அப்படின்ற ஒரு பிழைப்பு வாழ்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா வாழாமலே நீங்க எல்லாம் போலாம். புரியுதுங்களா? வாழாமலே போலாம். எதுக்கடா வந்து பாத்தீங்கன்னா இப்படி, எதுக்கடா இந்த பிழைப்பு? இப்படியாப்பட்ட ஒரு பிழைப்பு வந்து பாத்தீங்கன்னா பிழைப்பதற்கு நாண்டுகிட்டு சாகலாம். வழக்கு போட வேண்டியது, செருப்படி வாங்க வேண்டியது, வழக்கு வித்ட்ரா பண்ண வேண்டியது, ஃபோர்ஜரி வேலையை பார்க்க வேண்டியது, தைலாபுரத்துல போய் உட்காந்துக்கிட்ட ஐயா தேர்தல் ஆணையம் நமக்கு சாதகமா தான் இருக்கு, இவ்வளவு பணம் கொடுங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து அடுத்த எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கடந்த 8 மாதங்களாக என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கேன். இதனால 1% பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு நல்லது, வன்னியர்களுக்கு நல்லது, வன்னியர் சமூகத்துக்கு நல்லதுன்னு 1% சொல்லுங்கடா. கடந்த 10 மாசத்துல, கடந்த வருடம் 13 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை வந்து கூட்டினார். சித்திரை முழுநிலவு மாநாட்டை, மாவீரன் அவர்கள் இல்லாத போதும் ஒரு மாபெரும் ஒரு மாநாட்டை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரியதாக கூட்டி மிகப்பெரிய வெற்றிகரமாக வந்து அந்த மாநாட்டை மாத்தினார். அந்த மாநாடு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அதை ஒட்டுமொத்தமா வந்து மக்கள் மனசுல இருந்து புடிங்கெறிகிற ஒரு பெரும் வேலையை வந்து பார்த்து விட்டது தைலாபுரம் கும்பல். பொழுதனைக்கும் உட்காந்துக்கிட்டு அன்புமணி அவர்களை குறை சொல்றதும், அசிங்கமா பேசுறதும், சௌமியா அவர்களை வந்து அசிங்கமா பேசுறதும், இதே பிழைப்பா. இந்த பிழைப்புவாதத்துல என்ன நல்லதை வந்து சமூகத்துக்கு நீங்க திரும்ப கொடுத்துட்டீங்க? சொல்லுங்க பார்க்கல. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, தைலாபுரத்துடைய பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களை நடுத்தெருவில் எடுத்துட்டு நித்திடுவானுங்க. நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன், கடந்த 8 மாசமா விமல்வர்மன் சொல்லிட்டு இருக்கேன், ஐயா இந்த தற்கொலைகளை நம்பாதீங்க, அவனுக்கு சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து போனீங்க அப்படின்னா நடுத்தெருவில் நித்திடுவானுங்க அப்படின்னு சொன்னோம். அப்படியாப்பட்ட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனிமேலும் உங்களுக்கு புரிதல் வரல, எங்களுடைய மகள் தான் வந்து எல்லா விஷயத்தையும் சரியா பண்றா அப்படின்ற மென்டாலிட்டியோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. புரியுதுங்களா? அப்புறம் வந்து வன்னியர் சமூகம் வந்து எவ்வளவு தூரம் வந்து உங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டீங்க, இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் வந்து விஷயத்தையும் கெடுத்துக்காதீங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புறேன். அதே போல இந்த தைலாபுரம் கும்பல் வந்து செய்யற வேலைகளை பெரும்பகுதியா பேசக்கூடாது அப்படின்னு தான் விமல்வர்மன் நினைக்கிறேன். என்ன பண்றது? இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தா யாருக்கு அவமானம்? நமக்கு தான் அவமானம். அந்த அவமானத்தை நாம தானே வந்து பேசி ஆகணும். இப்படியாப்பட்ட ஒரு பிழைப்புவாதம் பிழைக்கிற ஆட்களை வன்னியர் சமூகத்துக்கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நாம தானே வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய வந்து எதிரிகளாக சித்தரிக்கப்படுவோம். இப்படியாப்பட்ட கல்பிரிட்ஸை நாம நம்ம மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையுமே எதற்குமே வந்து தயங்க கூடாதுன்ற சிந்தனையோட ஒவ்வொரு வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புறேன். இன்னும் என்னென்ன வந்து காமெடிகளை இந்த தைலாபுரம் கும்பல் வந்து அரங்கேற்ற போதோ தெரியல. எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். கூட்டணி வந்து அவங்க அறிவிச்சாலும் வந்து சல்லா காசா தான் மாறி இருக்கிறாங்க. எது நடந்தாலும் நாம அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்பது தான் இந்த சமூகத்துக்கும் நல்லது, இந்த கட்சிக்கும் நல்லது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நல்லதுன்ற சிந்தனையோடு இருங்க.
திமுகவுக்கு எதிராக மட்டுமே வன்னியர்கள் ஒன்று சேரணும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்